we want to look at the word faith. இன்றைக்கு நாம் விசுவாசம் என்கிற அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். It's very important for us to understand this because so many people are staking their whole eternal future on this one word. அநேக ஜனங்கள் தங்களுடைய முழு நித்திய எதிர்காலத்தையும் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையிலே they are standing on their understanding of faith. அவர்கள் தாங்களாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொண்டார்கள். அந்த அர்த்தத்திலேயே அவர்கள் நிற்கிறார்கள். And their whole eternal destiny is dependent on understanding this word correctly. அவருடைய முழு நித்திய வாழ்க்கையும் இந்த ஒரு வார்த்தையை சரியாக விளங்கிக் கொண்டார்களா இல்லையா என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. And if it's a wrong understanding, then their whole eternal destiny is lost. அவர்கள் தவறாக இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய முழு எதிர்கால நித்தியமே இழந்ததாய் மாறிவிடுகிறது. It's something like taking a medicine. You don't know whether this is the medicine that will bring you life or kill you. நீங்கள் ஒரு மாத்திரையை this is the correct medicine. நீங்கள் ஒரு மாத்திரையை நீங்கள் விழுங்க போகிறீர்கள், சரியான மருந்தா இல்லையா என்று உங்களுக்கு தெரியவில்லை. அது உங்களை கொன்று விடுமா அல்லது உங்களுடைய வியாதியை குணமாக்குமா என்று தெரியாமல் சாப்பிடுகிறது போல. If it's the wrong medicine, it will kill you. தவறான மருந்தை சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களை கொன்றுவிடும். If it's the right medicine, it will heal you completely. அது சரியான மாத்திரையா இருந்தால் முழுவதுமாக உங்களை குணமாக்கும். Don't you think you'll be very careful to read the instructions? Is this the right medicine I'm taking? நான் இப்பொழுது உட்கொள்ளுகிற மாத்திரையானது சரியான மாத்திரை தானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அதில் இருக்கக்கூடிய காரியங்களாம் படித்து பார்ப்பீர்கள் அல்லவா? Many have heard the word, believe on the Lord Jesus Christ and you will be saved. இயேசுவை விசுவாசியுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அநேகர் கேட்டிருக்கிறார்கள். God so loved the world that whoever believes in him will not perish. தேவன் தம்மை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். So it's very important to ensure that we have the right type of faith. ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசமானது சரியான விசுவாசம் தானா என்பதை நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So I want to show you from scripture. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Just like I showed you the meaning of grace yesterday. நேற்றைய தினத்திலே கிருபை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை வேதத்திலிருந்து காண்பிப்பது போல. By the grace of God, I want to make it so clear that by the end of this evening you will have no doubt in your mind what faith is. விசுவாசம் என்றால் என்ன என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த கூட்டத்தை முடித்து போகும்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதிலே நான் நிச்சயமாய் இருக்கிறேன். I know that the eternal destiny of many of you is for a few moments in my hands to be able to explain to you what faith means. விசுவாசம் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேனே, அந்த ஒரு சில நிமிடங்களை பொறுத்துதான் உங்களுடைய நித்திய லக்கு தீர்மானிக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். I often think of myself as a heart surgeon when I'm preaching. நான் எப்பொழுதெல்லாம் பிரசங்கிக்கிறேன் அப்பொழுதெல்லாம் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். Even if a heart surgeon has had 50 years experience, ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணருக்கு 50 ஆண்டு கால அனுபவம் இருந்தாலும் கூட, when he does a heart surgery on a patient, ஒரு இருதய நோயாளியினுடைய வாழ்க்கையில ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது, he does it with great fear. மிகுந்த பயத்தோடு கூட அந்த அறுவை சிகிச்சையை அவர் செய்வார். Because a life is in his hand. ஏனென்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஜீவன் இவருடைய கரத்திலே இருக்கிறது. Preaching God's word is something like that. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதும் அதுபோலத்தான் இருக்கிறது. If I by carelessness or some other way give you a wrong impression, குறைவினாலேயோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ தவறான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேனானால் you can be eternally lost. நித்தியமாக நீங்கள் அழிந்து போய்விட முடியும். So it's an awesome responsibility that a preacher has. ஆகவே ஒரு பிரசங்கியாருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாய் இருக்கிறது. To preach the word of God exactly. தேவனுடைய வார்த்தையை உள்ளபடியே பிரசங்கிப்பது. Not to add anything or subtract anything. அதனோடு கூட ஒன்றையும் கூட்டாமலும் அதனோடு கூட எதையும் கழிக்காமலும் அப்படியே போதிப்பது. Especially when explaining the meaning of words like faith. குறிப்பாக விசுவாசம் என்பது போன்ற வார்த்தைகளுக்குரிய விளக்கத்தை சொல்லும் பொழுது It's so important to get the right understanding of it. சரியான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். So first of all, let me say that faith is not much spoken of in the Old Testament. முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் விசுவாசம் என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களில் அதிகமாக பேசப்படாத ஒன்று. It's mostly spoken of in the New Testament. அடிக்கடி பேசப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே தான்.
That doesn't mean the Old Testament people didn't have faith. உடனே பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு விசுவாசமே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. Because if you read Hebrews 11, ஏனென்றால் நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் we read about all these Old Testament people who acted in faith. பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாரும் விசுவாசத்திலே கிரியை செய்த மக்களை குறித்து ஒரு பட்டியலை வாசிக்கிறோம். Abel, first of all, Hebrews 11:4 offered a sacrifice by faith. விசுவாசத்தினாலே ஆபேல், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் நல்ல மேன்மையான ஒரு பலியை செலுத்தினான். Enoch was taken up to heaven by faith, verse 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று 5ஆம் வசனத்திலே Like வாசிக்கிறோம். that you read about Noah, Abraham, Moses, many others. அதே போல நோவா, ஆபிரகாம், மோசே இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். And many people look at these examples and say that is what faith is. அநேகர் இந்த மாதிரிகளை பார்த்து இதுதான் விசுவாசம் என்று எண்ணுகிறார்கள். But they don't read the last verse of Hebrews 11. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிப்பதில்லை. After writing all this, இவைகள் எல்லாம் எழுதின பிறகு it says in the last verse, கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, but God has provided something better than all this for us. ஆனால் தேவன் இவைகளை காட்டிலும் விசேஷித்த ஒன்றை நமக்கென்று முன் நியமித்திருக்கிறார். So your example is not Abel or Enoch or Noah or Abraham. ஆகவே உங்களுடைய மாதிரி ஆபேலோ, ஏனோக்கோ, ஆபிரகாமோ இல்லை. That is the main thing you read from verse 40. 40ஆம் வசனத்திலே இந்த பிரதானமான காரியத்தை தான் வாசிக்கிறீர்கள். Your faith is not to be the faith of Abraham and Abel and Noah. உங்களுடைய விசுவாசமானது ஆபேல், ஆபிரகாம், நோவா இவருடைய விசுவாசமா இருக்க தேவையில்லை. God has provided us something better. தேவன் விசேஷித்த மேன்மையான ஒன்றை நமக்கென்று வைத்திருக்கிறார். A New Testament faith, புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் which is விசுவாசம் far better than the faith of these people. இந்த மாதிரிகளுடைய விசுவாசத்தை காட்டிலும் மேன்மையானது. Have you understood that? இதை முதலாவது விளங்கிக் கொண்டீர்களா? Many people look at these Old Testament examples and try to follow that. அநேகர் பழைய ஏற்பாட்டு மாதிரியை படித்து அதை பின்பற்ற விரும்புகிறார்கள். Because they never read the last verse. ஏனென்றால் அவர்கள் கடைசி வசனத்தை வாசிக்கவில்லை. See, one very bad habit that Christians have is to take individual verses from here and there without reading the whole thing. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்று சொன்னால், இங்கேயும் அங்கேயுமாக வசனத்தை எடுத்து வாசிக்கிறார்களே அல்லாமல் முழுமையாக அவர்கள் வாசிப்பதில்லை. Supposing you get a 12-page letter from your father. உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து 12 பக்க கடிதம் உங்களுக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். Will you suddenly read one sentence in the middle of page 6 and try to understand something from that? நீங்கள் 6ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை மட்டும் வாசித்து அதை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வீர்களா? You'll never do that with any letter. எந்த ஒரு கடிதம் வந்தாலும் நீங்கள் இடையிடையே நீங்கள் வாசிக்க மாட்டீர்கள். You'll say, if I want to understand what is written in the middle of page 6, I must read the whole letter, then I'll understand it in its context. ஆகவே 6ஆம் பக்கத்திலே நடுவில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்க வேண்டுமானால் முழுவதையும் படித்தால் தான் எந்த பின்னணியிலே அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். Otherwise you take part of a verse and you can go wrong. இல்லாத பட்சத்திலே நீங்கள் இங்குமங்குமாக ஒரு பகுதி வசனத்தை மட்டும் எடுத்து அறிந்து கொண்டால் நீங்கள் தவறாய் போய்விட முடியும். For example, there is a sentence in the Bible which says there is no God. உதாரணமாக வேதத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, தேவன் இல்லை. Did you know that? உங்களுக்கு தெரியுமா? There is a word like that. அதுபோல ஒரு வசனம் இருக்கிறது. But it's not the full sentence. ஆனால் அந்த வாக்கியத்தின் முழுமையும் அது அல்ல. The full sentence, Psalm 14 verse 1. அந்த முழு வாக்கியத்தை நீங்கள் சங்கீதம் 14:1 வாசிக்கிறீர்கள். The fool has said in his heart there is no God. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். See what a difference it makes when you read the full sentence. முழு வாக்கியத்தையும் வாசித்தால் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது பாருங்கள். That is how so many Christians take half a verse here, one verse there and get a completely wrong understanding. இப்படிதான் अनेक கிறிஸ்தவர்கள் இங்கிருந்து பாதி வசனத்தையும் இங்கிருந்து ஒரு வசனத்தையும் எடுத்துக்கொண்டு தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். The blood of Jesus cleanses us from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். That is not what the Bible says. வேதம் அதை சொல்லுவதில்லை. The Bible says in 1 John 1:7. 1 யோவான் 1:7 வேதம் சொல்லுகிறது, If we walk in the light as God is in the light, then and then only the blood of Jesus cleanses us from all sin. தேவன் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், பிறகு கீழே இருக்கக்கூடிய வசனங்கள், இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். I'll give you one more example. இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். I give unto them eternal life and they will never perish. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தேன், அவர்கள் ஒரு காலம் அழிந்து போவதில்லை. No one can pluck them out of my hand. என்னுடைய கரங்களிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. My Father is greater than I and nobody can pluck them out of his hand. என்னுடைய பிதா என்னை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. And some people base their
security on that verse. சில மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேடுகிறார்கள். But that is only half a sentence. அது ஒரு பாதி வாக்கியம்தான். Look it up and you'll see the full sentence means something else. நீங்கள் அந்த முழு வாக்கியத்தை நீங்கள் பார்த்தால் அது வேறு ஒன்றை சொல்லுகிறது. John chapter 10. யோவான் 10ஆம் அதிகாரம். What I quoted is in verse 28 and 29. நான் சொன்ன இந்த காரியம் 28 29 வசனங்களிலே காணப்படுகிறது. And in English it begins with the word and. ஆங்கில வேதாகமத்திலே and என்ற ஒரு வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கிறது. That means it's connected to what is written before. and என்று சொன்னால் முந்தின வசனத்தோடு கூட தொடர்பு இருக்கிறது. இதிலிருந்து அந்த வாக்கியம் ஆரம்பிக்கவில்லை என்ற அர்த்தம். Many people don't know what is written before. அநேகர் அதுக்கு முன்பதாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். To whom does God give eternal life? தேவன் யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? To whom does he say they will never perish? அவர்கள் ஒரு காலம் அழிந்து போக மாட்டார், கெட்டு போவதில்லை என்று யாரை குறித்து சொல்லுகிறார்? To whom does he say no one can snatch them out of my hand? என்னுடைய கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று யாரை குறித்து சொல்லுகிறார்? To whom does he say no one can snatch them out of my father's hand? என்னுடைய பிதாவுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? Do you feel it applies to you? இது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம் என்று உணர்கிறீர்களா? If you fulfill the condition. நீங்கள் நிபந்தனையை நிறைவேற்றினால், in verse 27, 27ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனை நிறைவேற்றினால், then these promises are for you. அப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். What is the condition? என்ன நிபந்தனை? John 10:27. யோவான் 10:27. You hear his voice. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டால். And in the New Testament, the way Jesus speaks of it, it means obey his voice. That's the meaning of it. புதிய ஏற்பாட்டிலே இயேசு செவி கொடுக்கிறது என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் என்பதுதான் பொருள். That's the meaning of hearing. செவி கொடுப்பதற்கு அர்த்தம் கீழ்ப்படிவது. It's not with these ears but with the inner ears. இந்த காதுகளினாலே கேட்பதல்ல, உள்ளான செவிகளின் மூலமாக கேட்பது. Jesus said he who has inner ears let him hear. உள்ளே காதுகள் இருக்கிறவன் கேட்க கடவன் என்று தான் இயேசு சொன்னார். All of us have got these ears but very few have inner ears. நம்ம எல்லாருக்குமே இந்த காது இருக்கிறது, செவிகள் இருக்கிறது. ஆனால் உள்ளான அந்த காது எத்தனை பேருக்கு இருக்கிறது தெரியவில்லை. Those who hear his voice inside. அவருடைய வார்த்தைக்கு உள்ளே செவி கொடுக்கிறவன். And who follow him, அவரை பின்பற்றுகிறவன், to them he gives eternal life. அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். So it is not for everybody. ஆகவே இது எல்லாருக்கும் அல்ல. It's not for those who are not following him. அவரை பின்பற்றாதவர்களுக்கு அல்ல. So don't just blindly believe what preachers tell you unless you read it yourself in the scriptures. ஆகவே நீங்களாக வேத வசனத்திலே ஒன்றை வாசிக்காதபடிக்கு பிரசங்கியார்கள் சொல்லுகிறதை அப்படியே நீங்கள் நம்ப வேண்டாம். Take this matter of faith. விசுவாசம் என்கிற காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். See what James says in chapter 2. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Verse 19. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். You believe that God is one, you do well. The demons also believe and shudder. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. So the Holy Spirit says here through James, யாக்கோபின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், some things that you believe even the devils may believe. நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய சில காரியங்களை பிசாசும் விசுவாசிக்கிறது. And it doesn't change the devil and it won't change you. அது பிசாசை மாற்றுவதில்லை, உங்களையும் அது மாற்றாது. That type of faith will not take those demons to heaven, it won't take you to heaven. அப்படிப்பட்ட விசுவாசமானது பிசாசுகளை பரலோகத்துக்கு எடுத்து செல்லாது, உங்களையும் அப்படிப்பட்ட விசுவாசமானது பரலோகத்துக்கு எடுத்து செல்லாது. What type of faith do you have? உங்களுக்கு என்ன விதமான விசுவாசம் இருக்கிறது? You say, I believe that Jesus Christ died for the sins of the world. இந்த உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Every demon in hell believes that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை நம்புகிறது. So you're not better than a demon if you believe that. ஆகவே இதை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் பிசாசுகளை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்ல. You believe Jesus Christ is the second person of the Trinity. இயேசு கிறிஸ்து திருத்துவத்திலே இரண்டாம் நபர் என்று நீங்கள் Who விசுவாசிக்கிறீர்களா? came to earth as a man. அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். And he is the only way of salvation. ரட்சிப்புக்கு அவர் மட்டுமே வழி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Every demon in hell believes that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் இதை நம்புகிறது. It doesn't take them to heaven, it won't take you to heaven. அவைகளை பரலோகத்துக்கு இந்த விசுவாசம் எடுத்து செல்வதில்லை, உங்களையும் இந்த விசுவாசம் எடுத்து செல்ல You believe போவதில்லை. Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Every demon in hell knows that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை அறிந்திருக்கிறது. It doesn't change them, it won't change you. அது அவர்களை மாற்றுவதில்லை, உங்களையும் மாற்றாது. You believe the Bible is the word of God. வேதம் தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் It's நம்புகிறீர்களா? the only book which is God's word. தேவனுடைய இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறீர்களா? Good. நல்லது. Every demon in hell knows that. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசும் அதை அறிந்திருக்கிறது. In what way is your faith better than the faith of those demons? உங்களுடைய விசுவாசம்
அந்த பிசாசுகளுடைய விசுவாசத்தை காட்டிலும் எந்த விதத்திலே மேன்மையானது, வித்தியாசமானது? Can you tell me one thing you believe which the demons don't believe? பிசாசுகள் விசுவாசிக்காத ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? You believe God is a Trinity, every demon believes that. தேவன் திரித்துவராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒவ்வொரு பிசாசும் அதை நம்புகிறது. You know the scriptures, the demons know the scriptures better எனக்கு than you. வேதம் நன்றாக தெரியும் என்று சொல்லுகிறீர்களா? உங்களை காட்டிலும் நன்றாக வேதத்தை பிசாசு அறிந்திருக்கிறது. If that is all that it takes to become a Christian, then every demon is a Christian. இவ்வளவுதான், இதை செய்தால் கிறிஸ்தவனாகி விடலாம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பிசாசும் கிறிஸ்தவன் தான். You know, some churches have doctrinal statements. சில சபைகளிலே அவருடைய விசுவாச உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது, உபதேச உடன்படிக்கை என்று இருக்கிறது, வாசகம். I believe in one God in three persons. திரித்துவத்திலே தேவன் ஒன்றாக I இருக்கிறார். believe Jesus Christ is the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். He died and rose again. அவர் மரித்து மீண்டுமாய் உயிரோடு இருந்தார் என்று விசுவாசிக்கிறேன். Salvation. அவரே ரட்சிப்புக்கு வழி என்று He's coming back. விசுவாசிக்கிறேன். அவர் மீண்டுமாய் வருகிறார். He will judge all people. அவர் எல்லாரையும் நியாயந்தீர்ப்பார். People will be resurrected from the dead. மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். Every demon in hell can sign that statement. அந்த வாசகத்துக்கு நரகத்தில் இருக்க ஒவ்வொரு பிசாசும் கையெழுத்து போடும். So if that is the way to become a member of church, any demon can be a member of your church. ஒரு சபையிலே அங்கத்தினன் ஆவதற்கு இதுதான் வழி என்று சொன்னால் ஒவ்வொரு பிசாசுமே உங்களுடைய சபையில் அங்கத்தினன் ஆகிவிடும். What do you mean by faith? விசுவாசம் என்றால் என்ன? It's a very, very important question. இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. Do you know, have you made sure, those who are preachers here, that the people in your church have real faith and not this demon type of faith? இங்கே பிரசங்கியார்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சபையில் இருக்கிறவர்கள் பிசாசுகள் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயித்திருக்கிறீர்களா? So I want to tell you three things. ஆகவே நான் மூன்று காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். First of all, முதலாவதாக faith is a confidence. விசுவாசம் Is என்பது a confidence in God தேவனிலே வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. as my Father, அவருடைய தகப்பன், in Jesus Christ as my Savior. இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர். It's a confidence, a personal confidence, அது ஒரு தனிப்பட்ட விதத்திலே அவர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. where Jesus Christ has sent His Spirit into my heart and assured me God is now my Father. தேவன் இப்பொழுது என்னுடைய தகப்பன் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை உள்ளத்திலே அனுப்பி அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறார். No demon in hell has that. நரகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிசாசுக்கும் அப்படி No நடக்கவில்லை. demon in hell can say the Spirit of God has come in me and now God is my Father. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வந்திருக்கிறார், இப்பொழுது தேவனுடைய தகப்பன் என்று ஒரு பிசாசு கூட சொல்ல முடியாது. That confidence அந்த நம்பிக்கை is the first part of faith. இதுதான் விசுவாசத்தின் முதல் பகுதி. As soon as we receive the Spirit of Christ into us, கிறிஸ்துவினுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்ட உடனே, the Bible says in Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, immediately the Spirit says, உடனடியாக அந்த ஆவியானவர் சொல்லுகிறார். first of all, let me show you verse 9. முதலாவதாக 9ஆம் வசனத்தை உங்களுக்கு If you காண்பிக்கிறேன். don't have the Spirit of Christ, you don't even belong to Him. நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவருடையவர்கள் அல்ல. Then it is just an intellectual thing. உங்களுக்கு இந்த ஆவி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நம்புகிறதெல்லாம் உங்களுடைய அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய When நம்பிக்கை can தான். I say I belong to Him? நான் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று எப்பொழுது நான் சொல்ல முடியும்? Not when I have an intellectual faith, ஒரு அறிவுபூர்வமாக விசுவாசத்தை இருப்பதனாலே அல்ல, but a faith that makes the Spirit of Christ come to dwell inside me. கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து வாசம் செய்யக்கூடிய அந்த விசுவாசம். That no demon has. அது எந்த பிசாசுக்கும் And இல்லை. when the Spirit of Christ comes inside me, கிறிஸ்துவினுடைய ஆவி எனக்குள்ளாக வரும்பொழுது He cries out from within me. எனக்குள்ளாக இருந்து அவர் கதறுகிறார். He gives me a cry through my tongue. என்னுடைய நாவின் மூலமாக அவர் எனக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். And that cry is verse 15, Abba, அந்த Father. கதறல், அந்த கூப்பிடுதல் என்னவென்று சொன்னால், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவி. Verse 15. 15ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம். Father is a formal word. Appa is a personal word. பிதா என்பது ஒரு முறையான ஒரு பெயர், ஆனால் அப்பா என்று சொல்லுவது தனிப்பட்ட விதத்தில் அவரை அறிந்து நாம் கூப்பிடுகிற ஒரு In பெயர். English we say daddy. ஆங்கிலத்திலே டாடி என்று சொல்லுகிறோம். அது போல It's a very intimate relationship. அது மிகவும் நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது. And the Spirit of God comes within us and says, Appa. கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து பிதாவை அப்பா என்று கூப்பிட வைக்கிறார். It's not somebody teaching you, okay, listen, God is your father. யாரோ ஒருவர் வந்து உங்களை போதித்து கவனி தேவன் தான் உன்னுடைய அப்பா என்று Now போதிக்கிறதல்ல. say father. அப்பா என்று சொல். It's not like that. அப்படி அல்ல. That is like they teach parrots to speak.
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது தெரியுமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தால் அந்த கிளிப்பிள்ளை அப்பா அப்பா என்று சொல்லும். அது போலதான். You tell a parrot, now say father, 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 father. ஒரு கிளியை பார்த்து அப்பா 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 என்று சொல்ல என்று சொன்னால் அது அப்பா அப்பா என்று சொல்லும். Parrot will say father, father, father. அப்பா 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 என்று சொல்லும். That is not Christianity. அது கிறிஸ்தவம் அல்ல. That type of instructing a man, say it, say it, say it. சொல் 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 இப்படி சொல் என்று சொல்லி ஒரு மனிதனை அப்படியே பயிற்சி கொடுப்பதல்ல. Is that how you came to salvation? இப்படி தான் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தீர்களா? This is not talking about that. இங்கே அதை பற்றி சொல்லுவதில்லை. It's the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் showing you inside your heart. உங்களுடைய உள்ளத்திலே அவர் அதை காண்பிக்கிறார். Till now you were an orphan. இதுவரை நீ ஒரு அனாதையாக இருந்தாய். Now you're not an orphan. இனிமேலும் நீ அனாதை அல்ல. You have a father in heaven. பரலோகத்தில் உனக்கு ஒரு அப்பா உண்டு. A father who cares for you. உனக்காக கவலைப்படுகிற கரிசனைப்படுகிற ஒரு தகப்பன் உண்டு. You don't have to wander around the world like an orphan anymore. இனிமேலும் நீ அனாதையைப் போல இந்த உலகத்தை சுற்றித்து வர தேவையில்லை. You don't have to worry about the future. You have a father in heaven who cares for your future. ஒரு எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. உனக்காக பாரப்படுகிற பரலோகத்தின் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். That is the first mark of faith. இதுதான் விசுவாசத்தின் முதல் அடையாளம். A confidence that comes in our heart. நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. An assurance. ஒரு நிச்சயம். God is now my father. தேவன் என்னுடைய தகப்பன்.